ரிஃபார்ம்ஸ் அதை பத்தி பேச போறாங்க. மேடம் மீரா நாயர் இங்க இருந்து சென்னையில இருந்து பேசுறாங்க. டாக்டர் வெங்கடேஸ்வரன் வந்து ஈரோடு சேர்மன் சாப்டர் வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறதா இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால நானே உங்களை வரவேற்றுறேன். அதுக்கப்புறமா கேப்டன் வச்சு பேச வச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் எல்லா நண்பர்களையும் சாப்டர் சேர்மன் எல்லாம் இருக்காங்க. சேலம் சாப்டர் சேர்மன், ஆத்தூர் சாப்டர் இன்னைக்கு இணைந்திருக்கீங்க. மெம்பர்ஸ் எல்லாம் கூட இணைந்திருக்கீங்க. மிஸ்டர் வெங்கடேஸ்வரன் வந்து கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதனால அங்கிருந்து வந்த சாப்டர் மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும், பாண்டிச்சேரி சாப்டர் எத்தனை பேர் மெம்பர் இருக்கீங்களோ எல்லாருக்குமே வருக என வரவேற்று இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசவும், மற்றபடி எம்எம்ஏல என்ன நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதை பத்தி பேசவும் நம்மளுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் எம்எம்ஏ குரூப் கேப்டன் ஆர் விஜயகுமார் அவர்களை அழைக்கிறேன். சார், ஆல் யோர்ஸ். Thank you Venkat. Good evening ladies and gentlemen, and good evening madam. It's always a pleasure to have you. மீரா நாயர் ரொம்ப பிரபலமடைஞ்ச நல்ல படிச்சவங்க. இங்க நாட் ஓன்லி இந்தியால படிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் இந்தியால படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போய் அக்ரிகல்ச்சர் படிச்சு ரிசர்ச் பண்ணி அவங்க இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த சப்ஜெக்ட்ல. ஸோ அவங்க பேசுறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு புண்ணியம். ஸோ பிஃபோர் அவங்கள பத்தி சொல்றதுக்கு முன்னாடியும் நம்ம சப்ஜெக்ட் பத்தி பேச முன்னாடியும் இன்னும் நம்ம நண்பர்கள்லாம் கொஞ்சம் மெதுவாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரத்துக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் இருக்கிற டைம்ல எம்எம்ஏல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா எம்எம்ஏல வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஆன்லைன்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க உங்க நண்பர்கிட்ட சொல்லி நிறைய பேர் இது பாத்தீங்கன்னா திஸ் ஈவெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி குட். இப்ப பொறுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து சாட்டர்டே 10th அன்னைக்கு ஒன் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங் ஈவெண்ட். அது என்னன்னா ஹெச்ஆர் அன்லாக்கிங் ஹியூமன் பொட்டன்ஷியல் ஃப்ரம் நான் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச்ஆர் பொட்டன்ஷியல், ஹெச்ஆர் மேனேஜர், ஹெச்ஆர் என்ன பண்றாங்கன்னு பேசிட்டு இருக்கிறத வந்து ஒருத்தர் வந்து ஃபேக்டரி பெருசா நடத்துறாரு. அவர் வெளியில இருந்து ஹெச்ஆர் இம்பாக்ட் எல்லாம் என்ன அப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர் லெவல்ல நம்ம ஃபேக்டரியில நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒர்க்கர்ஸுமே கான்டாக்ட் ஈஸியா இருக்கும். அந்த ஷாப் மேனேஜர், அந்த கேங் மேனேஜர்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே நீங்க பெரிய கம்பெனிஸ் போயிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ்ஓ இல்லை இன்ஃபோசிஸோ போனீங்கன்னா, அங்க வந்து 1 லட்சம் பேர் வேலை செய்யும் போது அது ஹெச்ஆர் மேனேஜரோ இல்லை குரூப் லீடரோ எப்படி அவங்க வந்து கனெக்ஷன் வந்து த்ரூ குரூப் தான் நடந்துட்டு இருக்கும். அந்த குரூப் போது நடக்கும்போது எப்படி ஹெச்ஆர் பெஸ்ட் பிராக்டிஸ் கொண்டு வருது, எப்படி வந்து நல்ல எஃபிஷியன்சி கொண்டு வருது, எப்படி ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் கொண்டு வருது, இதை பத்தி பேசுறதுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ரகுராமன் ராமகிருஷ்ணன் இருக்காரு. அவர் ஹெட் ஆஃப் சப்ளை செயின் ஃப்ரம் ஐடிசி. அவருடைய ஐடிசியோட ஹெட் ஆஃப் சப்ளை செயின். ஸோ ஐடிசின்றது எவ்வளவு பெரிய கம்பெனி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவர் கேட்கறது நம்மளுக்கு அகைன் நம்ம லக்கி. அவங்க கூட வந்து 3 பிரில்லியன்ட் ஸ்பீக்கர்ஸ் பேசுறாங்க. ஒன்னு வந்து கிறிஸ் சங்கர்ன்றவர் இன்ஃபோசிஸ் ஹெட் ஹெச்ஆர். அவர் வந்து பேச போறாரு. அலாங் இஸ் ஆல்சோ என்ஹெச்ஆர் பிரசிடென்ட் அவரு. தென் பிரகாஷ்ன்றவர் ஜெனரல் மேனேஜர் டொயோட்டா கம்பெனி. ஏன்னா டொயோட்டா கம்பெனி லார்ஜஸ்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் அவங்கள மாதிரி மெத்தாடிக்கல் ப்ராசஸ் ட்ரிவன் வந்து கத்துக்கணும். டொயோட்டா மாடல்னு எல்லாம் நம்ம மேனேஜ்மெண்ட்ல இப்போ கத்துட்டு இருக்கோம். So he is going to be their Toyota model. He is going to be talking. Good evening, Gopalakrishnan sir. Welcome. It's a pleasure to have you with us. Am I early? No. Farm bills? Yes, farm bill, madam. Yes, yes, sir. Yes, we'll be starting in another 2 minutes. I think Meera madam has already joined. Mrs. Chandu, she is there. Mr. Gopalakrishnan is former chairman of Hindustan Unilever Group and also in the Tata Group executive director. So, well-wisher of MMA. He's joined us from Mumbai. Very welcome, sir. And Pandit irukar, former MD of HL and Toyota. So, இவங்க 3 பேர் இருக்காங்க. There are people who are going to talk about HR practices for non-HR managers. Then 13th இது ரொம்ப முக்கியமானது. இது நீங்க இது மிஸ் பண்ணாத பார்க்கணும். அதாவது இப்போ இருக்கிற காலத்துல ஃபிட்னஸ் அண்ட் லீடர்ஷிப் அண்ட் மைண்ட்ஃபுல் ஒர்க் லைஃப், இது ரொம்ப முக்கியமானது. எதுக்கு இது ரொம்ப முக்கியமானதுன்னா, மைண்ட்ஃபுல் ஒர்க் பிளேஸ்ல தான் டுடே வாட் வி ஆர் கோயிங் டு டு ஆல் தட் வில் நோ. ஒர்க் பிளேஸ் நீங்க சந்தோஷமா இருந்தா, ஒர்க்கர் சந்தோஷமா இருந்தா ஒர்க் நல்லபடியா நடந்துட்டு இருக்கும். அதை பத்தி பேசுறதுக்கான வந்து 13ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி இந்த 12th ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன். நாட் டு பி மிஸ்ட் ஈவென்ட், தி நியூ எஜுகேஷன் பாலிசி. இப்போ வந்து நம்ம ஃபார்ம் பில்ல பத்தி பேசிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம வந்து எம்எம்ஏ அரேஞ்ச் பண்ணது நம்ம நார்மல் ஸ்கூல் நடத்துறவங்களையோ இல்ல ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுல அங்க கூப்பிடல. இந்த வாட்டி நாங்க கூப்பிட்டதை வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி யார் எழுதினாங்களோ, அதாவது டாக்டர் வர்கீஸ்ன்றவர் தான் வைஸ் சான்சலர் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க தான் இந்த
பில்லை எழுதினவங்க. அவங்க கூட இருந்தவங்க வந்து ப்ரொஃபசர் ரிஷிகேஷன் இருக்காரு, அசோசியேட் ப்ரொஃபசர் அஜீம் பிரேம்ஜி இஸ் ஒன் ஆஃப் த கமிட்டி மெம்பர். இந்த பில்லை வந்து ரிசர்ச் பண்ணி எழுதி பப்ளிஷ் பண்ணவங்க. அவங்க கூட வந்து சித்ரா குருமூர்த்தின்னு சிபிஎஸ்சி டைரக்டர், முன்னாடி முன்காலத்து சிபிஎஸ்சி டைரக்டர், அண்ட் ஆல்சோ காயத்ரி தீபக்னு ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் சேத்தன் ஆஃப் எஜுகேஷன், வந்து நிறைய பிரைவேட் ஸ்கூல் கன்சல்டன்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் மாடரேட் பண்றதுக்கு நம்ம எல்எஸ் கணேசன் இருக்காரு. எல்எஸ் கணேசன் இஸ் ப்ரொஃபசர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ஃப்ரம் ஐஐடி மெட்ராஸ். இதுல வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸுடைய பிரின்சிபல், சிபிஎஸ்சி, கேந்திரிய சங்கேதன், கார்பரேட் ஸ்கூல், எல்லா ஸ்கூலையும் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். இந்த மார்னிங் தேசிகராஜ் சொல்லிருக்கோம். நாங்க எம்எம்ஏனுடைய இன்டென்ஷன் என்னன்னா, இந்த பில் என்ன சொல்லுது, இந்த பில்லுடைய நோக்கம் என்ன, இதனுடைய பில் என்ன, நிறைய சந்தேகங்கள் நீங்க கேட்கலாம். ஏன்னா நம்ம வந்து சந்தேகத்தை நம்மளுக்கு கிளாரிஃபை பண்றவர் யாரு பில் எழுதினாரோ அவரே இருக்க போறாரு. அதனால நமக்கு வந்து 1:35 ஆர்டிஐ எப்படி வரும், இன்னைக்கு ஃபீஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி புது ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய கேள்விக்கு நிறைய மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனாலதான் நம்ம வந்து யார் எழுதினுமோ அவரே கூட்டு வந்திருக்கோம். இது நிச்சயமா நீங்க உங்க ஸ்கூல் நண்பர்கள், உங்க டீச்சர்ஸ் யார் இருந்தாலும் இதை அட்டென்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இதை முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு நெக்ஸ்ட் 1 year உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் நடத்தலாம்னு இருக்கும். பிகாஸ் எம்எம்ஏ ஆல் தி டேஸ் வி ஹவ் பீன் ஃபோக்கசிங் ஒன்லி ஆன் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன். தென் வி ஃபவுண்ட் இந்த பில்லுனால நம்ம ஸ்கூல் லெவலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருந்து நம்ம எரு போட்டு வளைச்சா, சின்ன இதுல நிறைய தண்ணி போட்டு வளர்த்தாதான் பெரிய செடி நல்லா வளர்ந்து நல்லா இருக்கும். காலேஜ் டைம்ல வரும்போது நம்ம மோகன் மாதிரி பேச முடியாது, அவர் சிரிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டோம் தமிழ் பேச, அவரை பார்த்து நம்மளும். So this is happening. So like that we have also got some outstanding speakers talking. We have got on 17th October our Chinnakishan Innovation Award. It's happening live telecast happening on in Republic TV. First time India MMA is going national. ரொம்ப நல்லா இருக்கும், விர்ச்சுவலா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். Then 17th வந்து பங்கஜ் சேத் பேச போறாரு, வின்னிங் ஈக்குவேஷன் ஃபார் கன்சியூமர் பிசினஸ். அகைன் 3 அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ் பேசுறாங்க. தென் 22nd அன்னைக்கு சங்கர் ஐயர், ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தர், இஸ் கோயிங் டு டாக் ஆன் தி கேட்டட் ரிபப்ளிக், இந்தியன் பப்ளிக் பாலிசி அண்ட் பிரைவேட் சொல்யூஷன்ஸ். இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதுல கூட பேச வருவர் வந்து அனந்த நாகேஸ்வரன். அவர் வந்து இஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அட்வைசரி கவுன்சில். இவங்க வந்து பேசுற சப்ஜெக்ட் நம்மளுடைய பாலிசி அண்ட் பிரைவேட் சொல்யூஷன் என்னன்றதை பத்தி பேசுறாங்க. So it will be very good. And again 24th. So we have got speakers lined up till 31st of December. And I only said what is happening till October. நீங்க வந்து ஷார்ட் 6 மணிக்கு நம்ம என்னுடைய இதுல லாகின் பண்ணினீங்கன்னா you will get some outstanding speakers. இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து நேஷனல் ஃபார்ம் பாலிசி, ஃபார்ம் பில் 2020. இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசிடென்ட்டும் அப்ரூவ் பண்ணிட்டார், நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால இந்த ஃபார்ம் பில் வருது நிச்சயமாயிடுச்சு. 2 ராஜ்யசபா லோக்சபா பாஸ் பண்ணும், பிரசிடென்ட் ஆல்சோ அப்ரூவ் ஆன் சண்டே. நோ இட் வில் பி இம்ப்ளிமெண்டட். இந்த ஃபார்ம் பில் என்ன பேசுது, இதோடைய நம்ம வேரியஸ் இஷ்யூ என்ன உங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு. நம்ம வந்து நிறைய ஃபார்மர்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் த கண்ட்ரி. அவங்க தான் ஜிடிபிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நம்ம ஃபார்மர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி இல்லைன்னா நம்ம எல்லாம் என்ன ஆகும். ஈவன் டியூரிங் பேண்டமிக் டைம் நம்மளுக்கு ஒரு இடத்துல ஃபுட் ஷார்டேஜ்ன்றது ஏற்பட்டதே இல்லை. இருந்தாலும் லாக்டவுன் இருந்தாலும் அழகா ஃபுட் எல்லா இடத்துலயும், நாட் ஓன்லி ஃபுட், வெஜிடபிள் எல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. இந்த கிடைக்கிற டைம்ல ஃபார்மர்ஸை நம்ம எப்படி பாதுகாப்பணும், அவங்களுக்கு ஏத்த பணம் எப்படி கிடைக்கணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நம்ம பிரைஸ்ன்றது லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் சவுத் அண்ட் நார்த். ஈஸ்ட்ல இருக்கின்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதே மாதிரி சவுத்ல வந்து சில இடத்துல எக்ஸ்பென்சிவ், சில இடத்துல காமன். ஏன் ஒரு இந்தியால எல்லா ஃபார்மரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மானிய பிரைஸ், ஏன் டபுள் த பிரைஸ் கிடைக்குது சில இடத்துல வந்து எம்எஸ்சி மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல இருந்து 40% கம்மியா கிடைக்குது. ஏன் இந்த மாதிரி ஆகுறது, ஏன் இந்த மாதிரி ரூல்ஸை வந்து இந்த இந்தியன், ஏன்னா இதுல ஆல்சோ நிறைய டவுட் ஃபார்மிங் அண்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட், எப்படி சென்ட்ரல் லா வந்து எப்படி அது ஓவர் ரூல் பண்ண முடியும், நிறைய டவுட்லாம் இருக்கு. நம்ம வந்து லாவை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. நம்ம லாவோட அதனுடைய வாட் இஸ் த ஃபார்ம் பில் 2020 தான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. நம்ம பேச்சாளர் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்பீக்கர், பிரில்லியன்ட் ஸ்பீக்கர், அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண மிஸ்டர் கணேசன் இது ரெடியா காத்துட்டு இருக்காரு. கணேசன் நீங்க ரெடியா? எஸ், மிஸ்டர் கணேசன் இஸ் அவர் சாப்டர் chairman of MMA Namakkal. So he will introduce the distinguished speaker for this evening. Over to you, Mr. Ganesh. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா ஸ்பீக்கரா? Yes, sir. Thank you, Captain. Thank you very much. நார்மலா கேப்டன் நீங்க வந்து ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு 5 years முன்னாடியே கொடுத்துருவீங்க. அது மாதிரி இப்போ அக்ரிகல்ச்சர் இஸ் கோயிங் டு பி, நாங்க காலேஜில் படிக்கும் போதெல்லாம் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் பேக் போன், அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் பேக் போன் ஃபார் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு தான் படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு மேடம் வந்து எங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சரை பத்தியும் அதில் நடந்துகிட்டு இருக்கிற மாறுதலை பத்தியும் வெல் இன் அட்வான்ஸ் நீங்க கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேடம் மீரா நாயர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி
நமக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு நம்ம கவின் கேர் வந்து நமக்கு ரொம்ப MMA கூட ரொம்ப தொடர்புள்ளவர். அவங்க ஃபேமிலியில இன்னைக்கு ஒரு கண்டோலன்ஸ். அவங்களுக்கு நம்மளோட எல்லா சாப்டர் சார்பாகவும் நம்மளோட MMA சார்பாகவும் ஒரு டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஹிந்துஸ்தான் வர மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வராதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சேச்செட்ல ஃபர்ஸ்ட் வந்தவங்க. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் அவங்களோட நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம பார்ப்போம். அந்த ஃபேமிலிக்கு நம்மளுடைய MMA சார்பாகவும் நம்ம சாப்டர் சார்பாகவும் ஒரு கண்டோலன்ஸை தெரிவிச்சுக்கிட்டு ஐ எம் கண்டினியூங் மை டாக். I see in fact the profile of Madam Meera Nair. அவங்க வந்து கேரளால பிறந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அக்ரி பிஸ்னஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த அக்ரி பிஸ்னஸை வந்து அவங்க இங்க இருந்து அப் டு யூஎஸ்ல போய் மிச்சிகன்ல அந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட் வந்து அக்ரி பிஸ்னஸ்ல இருக்காங்களோ அந்த ஸ்டேட்ல போய் அதனுடைய ஹையஸ்ட் டீப் டாப்ல போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அது இல்லாம இங்க ரூரல் சைட்ல வந்து சி இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். அவரோட ப்ரொஃபைல பார்க்கும்போது தெரியுது சி இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். கேப்டன் சொன்ன மாதிரி அந்த பிரைசிங்ல தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. மேடம் வந்து அந்த பிரைஸ் ரிஸ்க் அந்த மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப கீனா இருந்திருக்காங்க. ரொம்ப பல இடங்கள்ல போய் ரொம்ப பேச்சாளரா 20 ஆண்டுகள் அவருக்கு வந்து இந்த துறையில வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இதுல தொடர்பு இருக்கு. ஒரு சீனியர் லெவல் அதிகாரியா இருந்திருக்காங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்டா இருந்திருக்காங்க. என்டர்பிரனர்ஸ்க்கெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செய்யணும்னு செஞ்சிருக்காங்க. இந்த 20 ஆண்டுகளே அந்த விரும்பி பண்ணியிருக்காங்க. காலையில ஒரு செல்வம் சார் பேசும்போது கூட அவ்வளோ ஒரு டேஸ்டா, இப்ப எங்க மதர் கூட அக்ரிகல்ச்சர்ல வேலை செஞ்சவங்க தான். ஆனா இன்னைக்கு வந்து லேடிஸ் வந்து இந்த அக்ரி பிசினஸ்குள்ளார 20 வருஷத்துக்கு முன்னாடியே போய் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்காக இன்னைக்கு வந்து அவங்க எடுத்திருக்க சப்ஜெக்டுக்கு சரியான நேரம் அமைஞ்சிருக்கு. அதனால இப்ப மீரா நாயர் மேடம் வந்து பெரிய இன்டர்நேஷனல் ஃபோரம்ல பேசியிருக்காங்க, நேஷனல் ஃபோரம்ல பேசியிருக்காங்க. இன்னைக்கு நமக்காக நம்மளுடைய இந்த MMAவுக்காக நம்மளோட ஜூம் மீட்டிங்ல வந்து நமக்கு பேச போறாங்க. அவங்க கிட்ட வந்து சந்தை பொருளாதாரம், அதாவது இந்த யுக்திகள், பெரிய பெரிய யுக்திகள், ஸ்ட்ராட்டஜிஸ், அது மாத்திரம் இல்லாம பினான்சியல் சர்வீசஸ்ல அவங்க வந்து அவர் சார் கேப்டன் சொன்னாரு, அவங்க வீட்டுக்காரர் சார் வந்து மிஸ்டர் வந்து பெரிய கன்சல்டன்ட், பிசினஸ் கன்சல்டன்ட். ஸோ ஐ வெல்கம் மேடம் அண்ட் அவர் மிஸ்டர் டு நாமக்கல். பிகாஸ் 2 பேரும் காம்பினேஷனோட வந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விஷயத்துல வந்து இன்னைக்கு நம்மளோட பொருளாதாரத்துக்கு அக்ரிகல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ண போறது. கவர்மெண்ட் இன்னைக்கு அந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் வந்து நம்மளோட மேடம் வந்து அவங்க இருக்க பாதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களை நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம அக்ரிகல்ச்சரை நெக்லெக்ட் பண்ணாம, சார் கேப்டன் சொன்ன மாதிரி இந்த கோவிட் டைம்ல கூட ஒரு ஃபுட்டு வந்து ஒரு ஷார்டேஜ் இல்லாம எனக்கு கிடைச்சிருக்குன்னா எங்கேயோ நம்ம பெரியவங்க ஒரு பெரிய விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பெரிய விஷயத்த எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜியோட இவங்க எல்லாம் படிச்சுட்டு எவ்வளவோ காலங்கள்ல வந்து செஞ்சுட்டு இருந்த விஷயத்த இப்பதான் சரியான நேரம். கேப்டன் இந்த நேரத்துல இதை கொண்டு வந்ததுக்கு மக்க மகிழ்ச்சி. We welcome Meera Nair madam to address us. Thank you very much. You can share screen, madam. Okay. Can you see my screen? Yeah, clear, madam. Okay. Yes, madam. Perfect. Please go ahead, madam. Yeah, 1 minute. Hello. Okay. Good evening. ரொம்ப நன்றி எனக்கு இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு. Thank you very much for having given me an opportunity to speak on Farm Bills 2020 today. நான் வந்து இங்கிலீஷ்ல தான் பேச போறேன். நடுவுல தமிழ்ல பேசுவேன். And question answer வந்து I can take it in Tamil also. But most of my presentation is going to be in English because it's extremely difficult to tell some technical terms in Tamil. Adanala, if you have any doubts, feel free to ask me towards the end of the presentation. So I shall start my presentation now. Now, to give you a context, 50% of the Indian population actually depends on agriculture for their livelihood. I hope you're aware that 86% of the Indian farmers are actually small holding farmers. They have a land holding size of less than 2 hectares. And in this agricultural value chain, small farmers sell to Artiyas. These Artiyas can take the form of a broker, they can be a wholesaler, they can be a commission agent also. And these sometimes are the large farmers themselves.
what these RTRs do is they take the produce from the farmer and then sell it to the person like a private enterprise or to a wholesaler. So what happens in most parts of the country today is the farmer takes his money also from the RTRs. He is perennially caught in a debt cycle. He often borrows money at high interest rates. So he is perennially indebted to these RTRs or to these money lenders. In many cases, what happens is he buys his inputs from the RTRs. So the RTRs deduct the loan amount from him and then they give him the final value of the produce. So RTRs are an integral part of the agricultural value chain today. Similarly, the APMC mandis, which are the marketplaces for agricultural produce, is situated all over the country. எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப outside voice வருது. Okay. So the agricultural produce is generally traded in the APMC mandis across the country. Now, if the agricultural acts, agriculture is a state governed subject. So APMC acts are under the purview of the state government. Now, what happens is that the APMC Act was created because they wanted to regulate the functioning of the APMC mandis in the agricultural value chain in India. So, but what happened over a period of time is that all the people participating in the agricultural value chain in the APMC mandis, the RTRs, the wholesalers, the traders, they all became politically connected. So often they formed cartels and price discovery of agricultural produce got impeded. So it really did not work in the interest or in favor of the agricultural farmers in the country. And for the past many years, we have largely been focusing on the production related aspects. We have been talking about what inputs we have to provide, what kind of seeds we have to provide. And we have also had our green revolution in the past, but we have focused very little on the marketing related aspects. Now, what has happened is that with the Farm Bills 2020, our focus is changed from just concentrating on production to marketing related aspects. Now, this is how you can see three pictures on the screen. One is about a small farmer. One is about how trade happens in the APMC mandi. And the third picture was taken by me when I visited the Washi mandi, where trading is actually happening by two farmers quoting their price under a handkerchief. So this is how trade happens often in the APMC mandis. It was supposed to be a regulated market, but over a period of time, it has evolved into a deeply unregulated cartel forming market in different parts of the country. Now, there are three farm bills which have actually become acts today because the president has given his approval. They are Farmers Produce Trade and Commerce Promotion Bill, which actually looks at the market access. The second bill is known as Farmers Empowerment and Protection Agreement Bill, and it looks at contract farming essentially. And the third bill is the Essential Commodities Amendment Bill. So all these three bills now have been passed and they have become acts. So we can call them as Farm Acts 2020. Now, what do they actually do? According to the first Farm Bill, which talks about market access, now because of this Farm Bill, produce can be sold across the country. Initially, with APMC regulations in place, which were there in almost all states in the country and in almost all the union territories, barring 3 states, the farmer had to sell his produce or his first point of sale had to be the APMC mandi. Now, with this market access bill, farm produce can be sold outside the APMC mandi also, which means there will be a number of private markets that come up and the farmers will be able to sell their produce either in the APMC mandi or they will be able to sell their produce in the farmers market or private markets that are available in different parts of the country. Initially, farmers had to pay a market cess
or a mandi cess while selling their produce in the APMC mandi, which meant even if they were selling their produce outside the APMC mandi, the market cess would be collected. Now with this market access bill, farmer will no longer have to pay the market cess or the mandi cess if he is going to sell outside the APMC mandi. So his market access has already increased with respect to this. Now, apart from that, the government had introduced an e-trading platform known as eNAM across the country, and they were essentially present inside the APMC mandi. So because of this, farmers could come and trade on the eNAM platform. But over a period of time, we have actually seen that the number of farmers trading in this eNAM platform have not increased much. Now, with this farm market access bill, farmers will be able to trade on the eNAM platform if they go to the APMC mandi, or if they come outside and trade on the private enterprise places, then they will be able to access private platforms that will come up. So, என்ன ஆக போகுதுன்னா, இந்த மார்க்கெட் ஆக்சஸ் பில்லுனால ஃபார்மருக்கு வந்து APMC மண்டிக்கு வெளியே விற்பனை நடக்க முடியும். அதனால ஃபார்மர்ஸ் வந்து அவங்க ஸ்டேட் இல்லாம ஃபுல் கண்ட்ரிலயும் அவங்க ப்ராடியூஸை சேல் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து APMC மண்டிக்கு வெளியே செல் பண்ணா அவங்களுக்கு மார்க்கெட் செஸ்ஸோ மண்டி ஃபீஸோ இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. தமிழ்நாடுல இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் முதல்லயே வந்திருக்கு. இதனால என்ன ஆகும்னா, இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். எனக்கு மிடில்மேனுக்கு சேல் பண்ண தேவையில்லை. ஃபார்மர்ஸ் வந்து டைரக்ட்லியே பையர்ஸ் கிட்ட சேல் பண்ணனால அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் எல்லாம் கம்மியாறனால அவங்களுக்கு கிடைக்கிற பிரைசஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். டிரான்சாக்ஷன் காஸ்ட் எப்பவுமே குறைஞ்சா பிரைசஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் எல்லாம் இருக்கு. இதுதான் இந்த மார்க்கெட் ஆக்சஸ் பில்னால நம்மளுக்கு கிடைக்கிற, நம்மளோட விவசாயிகளுக்கு கிடைக்க போற நன்மைகள். Okay. Now the second bill is known as the Farmers Empowerment and Protection Bill. It is essentially about contract farming and how contract farming can be done. Earlier on, contract farming was done in different parts of the country using unwritten contracts. So farmers used to get into contract with either private players or through processors. But if there was a problem, they did not know how to handle. Now, what the government has done is they have introduced this bill and they have said that farmers are allowed to enter into contract with private players like exporters, processors, etc. So beginning of the season itself, they can enter into a contract, which means their market risk and the price risk will come down considerably. The contract farming bill also has also clearly mentioned about the framework for dispute resolution mechanism. So oftentimes what happens is, even though farmers and the processors or the exporters enter into a contract, there could be somebody who does not go through the contract. In such situations, according to the bill, there are dispute resolution mechanisms. Now, these dispute resolution mechanism will be held at the sub-magistrate level. Now, according to these dispute resolution mechanism, it's quite favorable for the farmer because the farmer will have to pay a penalty if he does not agree to the contract and if he does some mistake. But his land cannot be taken back by the company as a penalty. So it's quite favorable to the farmer. In fact, Tamil Nadu is one of the states where this contract farming bill was passed in 2019 itself. So in Tamil Nadu, they have gone ahead. Now, to tell you in Tamil, in the ரெண்டாவது bill வந்து contract farming பத்தி. அதனால farmers வந்து அவங்க farming சீசனுக்கு முன்னாடியே private players கூடயும், exporters கூடயும், processors கூடயும் கான்ட்ராக்ட்ஸ்ல என்டர் பண்ணலாம். அதனால என்ன ஆகும்னா, முதல்லயே அவங்க ஒரு பிரைஸ் நிச்சயப்படுத்துறதுனால அவங்களுக்கு மார்க்கெட் ரிஸ்க்கும் பிரைஸ் ரிஸ்க்கும் கம்மி ஆகும். இதுக்கு மீறி என்ன ஆகுதுன்னா, இந்த பில்லுல the legal framework that has been mentioned is very favorable. Farmers க்கு ரொம்ப
ஃபேவரபிளா இருக்கு. அதனால ஏதாவது டிஸ்பியூட் வந்ததுன்னா சப் மேஜிஸ்ட்ரேட் லெவல்லயே அதை வந்து தீர்த்து பண்ணிக்கலாம். அதுக்கு இல்லாம இஃப் தேர் இஸ் சம் பெனல்டி, ஃபார்மர்ஸ் வந்து பெனல்டி மட்டும் தான் பே பண்ணணும் தவிர அவங்க வந்து லீன் வந்து அவங்களோட லேண்ட் மேல எடுக்கவே முடியாது. So it's quite favorable for the farmers. மூணாவது பில் வந்து Essential Commodities Amendment Bill. Actually, what had happened was this Essential Commodity Act came into existence when India was a land of insufficient grains. We did not have sufficient grains and pulses at that point in time when this Essential Commodity Act was passed. Now, over a period of time, we have become a land of surplus. We produce cereals, pulses, oil seeds, and all in plenty. Now, according to this Essential Commodities Amendment Bill, commodities like cereals, pulses, oil seeds, potatoes, and all have been removed from the list of essential commodities, which essentially means that now government will not be imposing any stocking limit on these commodities. Earlier, private players did not invest much in these warehouses, cold storages, etc., because they were always scared that government would come and intervene and they would impose a stocking limit. Now, with the change or with the amendment in the Essential Commodities Act, now it's known as the Essential Commodities Amendment Bill 2020, government will not be imposing any stocking limit. So we can expect a flurry of investments to come into formation of warehouses or cold storage, etc. So what will happen is the post-harvest losses, which are one of the major losses happening in the agriculture sector today, will drastically decrease. It will also improve the efficiency of the value chain. So in most commodities in our country, post-harvest losses are really huge, and this impacts the final produce level, the amount that is produced, and the price that the farmer gets from his production. This will come down drastically. So now to tell you in Tamil, in the Essential Commodities Amendment Bill நால government வந்து stocking limit எல்லாம் முந்தி மாதிரி வைக்க போறது இல்ல. இதனால என்ன ஆகும்னா private investment warehouse-லயா இருந்தாலும் சரி, cold storages-லயா இருந்தாலும் சரி நிறைய வரப்போறது. அதுல உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். That is people in the agricultural value chain, you already know. நிறைய இடத்துல வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் இருந்திருந்தா நம்மளோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கலாம். நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லயும் கோல்ட் ஸ்டோரேஜஸ் வச்சு பண்ணியிருந்தா we can get better prices for our produce because we can sustain it for a longer period. So their shelf life will also increase. But very often we find that in the நம்மளோட produce எல்லாம் நஷ்டப்பட்டுட்டே இருக்கு because we do not have enough storage facilities. அதெல்லாம் இந்த ஸ்டாக் லிமிட் எடுத்தனால பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளோட வேர் ஹவுசஸா இருந்தாலும் சரி, கோல்ட் ஸ்டோரேஜா இருந்தாலும் சரி, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட வேல்யூ செயின் எஃபிஷியன்சி எல்லாம் நல்லாவே முன்னோட்டு போறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஆர் கவர்ட் இன் ஆல் த 3 bills. Now, across the country, we have seen that when the farm bills were introduced, there were major concerns and there were hartals and several people were trying to go on strike. People from Punjab and Haryana farmers were not willing to accept these bills. So what were their real fears? That is, traders and RTRs will lose money and states will lose revenue. It is actually true that traders and RTRs will lose money because now majority of the sale of agricultural produce actually goes through APMC Mandi. And when agricultural produce is traded through APMC Mandi, there is a market cess or a market fee that is collected. Now, when you open up alternate markets like private markets or private e-trading platform, states revenue kanmiyahum, the traders and RTRs also will lose money. But that does not mean that we should stop farmers from accessing
other markets. Okay. Now, another concern that is there in different states is, will corporates take over small holding farmers? Companies will not take over small holding farmers. What will actually happen is, till now they were entering into unwritten contracts. In some states like Tamil Nadu were already permitting contract farming. Now it will be legally permitted. There is also a dispute resolution mechanism. What will happen is, in order to have a collective bargaining power, all these small holding farmers are likely to get together. So the power of farmer producer organization or farmer producer companies will become bigger. Now, government has already mentioned that about 10,000 FPOs will come up in different parts of the country, for which NABARD and other players are trying to handhold. So bigger corporates will not be able to take over small holding farmers. And having said that, now individual states can also resort to legal mechanisms to protect their farmers. Under Section 23(1) of Farmers Empowerment and Protection Agreement on Price Assurance and Farmer Services Bill, states have powers to form rules. In fact, the other day I read in the paper that government of Tamil Nadu is planning to provide legal measures to make MSP mandatory for contract farming, which means any player who is entering into a contract with a private farmer will have to necessarily pay at least a minimum support price for that commodity. He cannot pay something lesser than that. So the farmers are actually going to get protected even if the contract, or even if they enter into contracts with private players. So this will actually give them economies of scale. They will have access to better inputs. They will have better access to mechanization. So their market risk will be covered and their also price risk will be covered. Now, another concern in different parts of the country, will farmers get good value for their produce? Yes, of course, farmers will definitely get good value for their produce. Now, they have only the APMC Mandi. Going forward, they have access to private markets. They can sell either in the APMC Mandi or they can sell in the private markets. They will be able to sell on the e-trading platform of the government, which is known as the eNAM platform, or they can sell on e-trading platform of private players, which will come into existence. So the farmers are likely to get extremely good value for their produce. Another important concern is, will commodities get hoarded? The bill actually says that government can introduce stocking limits in case there are calamities like excess price hike or natural calamities like flood or drought, etc. But in other circumstances, government is not going to impose stocking limit. Now we have to actually see whether investments are going to increase, whether people will be able to store their produce in agricultural warehouses, or whether they will stock their produce there and whether they will hoard it and wait for the prices to come down. So we will actually see what happens. We are still unsure, but we are very hopeful that with the amendment in Essential Commodities Act, there will be better investments. So it is going to be positive for the farming community and for the entire agricultural value chain. Now, another important concern is about MSP. In different parts of the country, we have actually heard people telling that MSP is not going to be there. And our government has come and reinforced and told umpteen number of times that there is going to be no change in the minimum support price policy that has been in existence till now. For now, how has it happened and how is it going to be going forward? MSP or changes regarding MSP have actually not been mentioned in the three bills. Government has clarified that there will be no change in the current MSP structure. However, there are concerns for different sectors or different people over possible discontinuation of MSP. I would like to reiterate again that there is going to be no change in the MSP policy. Now, what is MSP?
MSP means minimum support price, and it is the price fixed based on the recommendation of the Commission for Agricultural Costs and Prices under the Ministry of Agriculture, Government of India. And government agencies like FCI and NABARD, NAFED, sorry, not NABARD, NAFED, they procure at MSP. Now in our country, for about 23 crops, MSP prices are announced every year or every season. However, only 6% of the Indian farmers actually benefit from MSP. So for majority of the farmers in our country, MSP is not of much relevance. Actually, the beneficiaries of MSP are the farmers in Punjab and Haryana, because the actual beneficiaries of MSP are the rice and wheat farmers, and to some extent the sugarcane farmers, but that is taken care of by the sugar companies. It's not actually the government that takes over the produce. Okay, so farmers across the country or the value chain members across the country need not be concerned, because only 6% of the farmers in India today are actually getting benefit out of this MSP. So it's really not that relevant. Okay. Now, what are the opportunities that exist for, because these 3 farm acts have been passed? Now, marketplaces with facilitating infrastructure like warehouses, grading and assaying facilities can be set up by private players across the country. Currently, there are APMC mandis, and around the APMC mandi, there are facilitating infrastructure like warehouses, grading and assaying facilities. Now, we have opportunities to see that private sector will come in, and they will also start forming marketplaces wherein trade can actually take place. It is also possible that private players will set up e-trading platforms. So these e-trading platforms will be set up for buying agricultural produce, and this is a possible area for agripreneurs to come up and take advantage of the situation. In fact, what would happen is, if government allows interoperability between these private e-trading platforms and the government-run eNAM platforms, then trade can happen between all platforms simultaneously. So there will be a linkage between different trading platforms across the country. So a farmer sitting somewhere in Tamil Nadu will be able to trade with a buyer who is sitting in Maharashtra or say in the eastern part of the country. So he will be able to actually have better price discovery, and he will be able to have better access to markets. Apart from that, government has also introduced an agricultural infrastructure fund of rupees 1 lakh crore. Now this becomes important because there has been an amendment in the Essential Commodities Act. Now with the change in the Essential Commodities Act, we are expecting that the storage infrastructure in warehouses or in cold storages will increase. So now private players can actually use this agricultural infrastructure fund and create umpteen storage facilities and make use of this for creating better infrastructure in the agricultural value chain. Another important thing is that when you try to set up new private private markets, and when you try to integrate different platforms, grading and assaying, which was not very important till now. There are different grades of the same produce in existence in different parts of the country. But we will have to evolve to a level wherein there is some basis for grading and assaying. Like when you trade on the futures commodity platform on NCDX or MCX, they have a basic grade standard is prescribed. Like that, we will evolve and we will start having specific grades and standards for our agricultural produce also. So there will be opportunities for private players to come and set up grading and assaying facilities. Another important aspect that has happened during the COVID period is that government has actually designated warehouses as private marketplaces.
Government has also said that the FPOs, farmer producer organizations, collectives, collection centers will also be noted as private market, will also be noted as marketplaces. Now, all these designated marketplaces which have got the approval from WDRA, Warehouse Development Regulatory Authority, these will become private markets, which means if a farmer goes and stores his produce in these warehouses, which have already got the approval from WDRA, then he can go and easily trade on the e-trading platform. So what will happen is the process of buying, he can trade on the e-trading platform and get a better price. But he will not have to necessarily take up the obligation of giving delivery. The obligation of taking delivery of the produce, if he trades on a platform, will be with the buyer. So the farmer will actually have a decrease in his transaction cost. Another important opportunity is for electronic negotiable warehouse receipts. These electronic negotiable warehouse receipts started in the year 2018. Now they are given to designated warehouses approved by WDRA. So if a farmer or an agricultural value chain player goes and puts his commodity inside the warehouse, which have already got the approval, and if he has already done the grading and assaying, and if his commodity has already gone inside, he will be able to get an electronic negotiable warehouse receipt, which means using that receipt, he can take a loan from the bank, he can go and use that to trade on the trading platform, either on the eNAM platform or the private trading platform, or he can also go and use that to trade on the futures trading platform. So the opportunities that lie in front of the entire agricultural value chain are immense with these 3 Farm Bills 2020. Now, what is the actual possible impact that is going to happen at the ground level? Now, APMC markets, the agricultural markets across the country have opened up, which means there will be a definite competition between the APMC mandis and the private mandis, private markets that will come up. Now, what will happen? The APMC mandis will have to necessarily decrease their mandi tax or the market cess. Otherwise, transaction costs will increase while people trade on the, while people go and trade in the APMC mandis. So in order to do that, APMC mandis are going to decrease, which means there will be an increase in competition between the APMC mandis and the private markets. So farmers will have better opportunities and better options to sell their produce. Now, another thing is that there will be competition between different private players. They will want to procure the best quality produce from the farmers across the country. What will also happen is that different business models will emerge. And all those models which are innovative and which are inclusive in nature are likely to survive. Most importantly, agriculture is a state subject. Now, all these farm acts have been passed. Now, in order to go one step forward, any state that offers better investment incentive or a better investment environment to the private sector will attract more investment by private sector. So essentially, there is going to be a competition between the states to attract investment by private sector. So we can see that because of all this competition, the farmer is likely to benefit, and all the agricultural value chain participants are also likely to benefit. But a state that gets involved more and will give better environment is likely to be more successful. Another important thing is that in India, smallholding farmers may many times not have good bargaining power against private players. So
it is likely that there will be more farmer collectives, which are known as farmer producer organization or farmer producer companies that will evolve. This will help farmers increase their bargaining power. What happens in a farmer collective like FPO is that all the farmers who are a part of that collective are essentially shareholders. So they will be able to get better access to inputs. They will be able to sell their produce collectively. Now, states like Tamil Nadu have already started giving several incentives for promoting FPOs in different parts. Now, Tamil Nadu has already started promoting FPOs by having value addition facilities near the collection center of FPOs, which means there will be different FPOs that come together in a market yard and they will be able to do value addition. So states like Tamil Nadu, which are very good in millets and all, will be able to achieve better competitiveness. So this is what is going to evolve. Now, so what I would like to say in Tamil is that நிறைய agricultural markets எல்லாம் ஓபன் ஆகும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஏபிஎம்சி மண்டி, இப்ப இருக்கிற ஏபிஎம்சி மண்டியும் பிரைவேட் மார்க்கெட்ஸும் கூட நிறைய காம்படிஷன் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா இந்த நம்ம கண்ட்ரியில இருக்கிற டிஃபரெண்ட் ஏபிஎம்சி மண்டிஸ் அவங்களோட மார்க்கெட் செஸ்ஸோ மார்க்கெட் ஃபீயோ குறைப்பாங்க. அப்பதான் காம்படிஷன்ல வந்து ஃபார்மர்ஸ் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எல்லாருக்குமே பார்ட்டிசிபேஷன் இருந்தா தானே அங்க வந்து பிரைஸ் டிஸ்கவரி நடக்கும். அதனால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இந்த நிறைய காம்படிஷன்னால பிரைசஸ் வந்து பெட்டரா டிஸ்கவர் ஆகும், பிரைசஸ் வந்து இவால்வ் ஆகும், அப்புறம் டிரான்சாக்ஷன் காஸ்ட் எல்லாம் முடியும் ரொம்பவே கம்மியாகும். நம்மளோட நாட்டுல இருக்கிற ஸ்மால் ஹோல்டிங் ஃபார்மர்ஸ் எல்லாம் தனியா இந்த கார்பரேட்ஸ் கூடயோ இதெல்லாம் கூடயோ நிறைய காம்படிஷன் பண்ண முடியாது. அதனால என்ன ஆகும்னா நிறைய இடத்துல வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து நடக்கும். கவர்மெண்டே ஒரு 10,000 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில வந்து பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி நல்ல கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி நிறைய இன்சென்டிவ் கொடுத்தா பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து நிறைய இன்சென்டிவ்னாலேயே அவங்க ஸ்டோரேஜ் வேர் ஹவுசஸோ கோல்ட் ஸ்டோரேஜஸோ செட்டப் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா எந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஃபேவரபிளா இருக்கோ அந்த ஸ்டேட்ல வந்து அக்ரிகல்ச்சர் காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த இடத்துல வந்து ஃபார்மர்ஸ்க்கு பிரைசஸ் கிடைக்கிறதுக்கு பெட்டர் வாய்ப்பு உண்டு. அதனால ஸ்டேட்ஸ் தம்மில வந்து ரொம்ப காம்படிஷன் இருக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. அப்புறம் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இவால்வ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. Now to conclude, these reforms will actually create a wave of opportunities in the agricultural sector in India today. It is 29 years back, India actually opened up their economy. It has taken 29 years for the government to come up with reforms. Now we should be happy that the agricultural sector, which is actually the backbone of India, which has over 50% of the Indian population depends on agriculture for their livelihood. 14% of our GDP is actually contributed by agriculture. They need better access to market. Our farmers really need access to better marketing opportunities. So we have a good opportunity in front of us. Now, instead of looking at farming as farming, which is a highly risk activity, it is possible for us to look at farming as a commercial, profitable endeavor, which means farming நம்ம வந்து farming-ஆ பார்க்காம ஒரு பிசினஸா பார்க்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஃபார்மர்ஸும் ஸ்மால் ஹோல்டிங்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் நிறைய பிரைசஸ் கிடைக்கணும், அவங்களுக்கும் முன்னோட்டு போகணும் இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபார்மர்ஸும் நம்ம அக்ரிகல்ச்சரல் வேல்யூ செயின்ல இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் இந்த ஃபார்மிங் ரிஃபார்ம்ஸ் வழியா வரப்போற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். Thank you very much. I hope this presentation has been useful and I have spoken enough in Tamil and I'm now ready for questions. Thank you so much, madam. I think who said you cannot speak Tamil? You spoke so beautifully. உங்க தமிழ் ரொம்ப அழகா அருமையா இருந்தது. எல்லாருக்கும் நல்லா
நல்லாவே புரிஞ்சுது. இப்ப என்ன பண்ணுவோம், we'll take a Q&A. நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. நீங்க யார் யார் கொஸ்டின் இருக்கோ நீங்க அதையும் அனுப்பிச்சிருங்க. எனக்கு நிறைய கொஸ்டின் வந்து நம்ம சோஷியல் மீடியால இருந்து வந்து எனக்கு ஒரு நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. So we'll ask the question. Before that, chairman chapters யாராவது கொஸ்டின் கேட்கறதா இருந்தா we'll go to them, but it has to be only one question, very brief. Anybody got a question? Can I stop sharing? Yes, please. Yes, please. Okay. Pause share. Stop share. Okay. So before chairman chapter question கேட்கிற முன்னாடி what has come from other channels வந்து questions நான் உங்களுக்கு கேட்கிறேன் மேடம். நீங்க வந்து APMC வந்து ஸ்டேட் ஒன்ஸ் இந்த as per the new act எங்கெங்கெல்லாம் APMC மண்டி இருக்கோ அதுல வந்து இந்த ஆக்ட் இஸ் நாட் அப்ளிகபிள். இப்போ வந்து ஸ்டேட் வந்து கம்ப்ளீட் ஸ்டேட்டே APMC கொண்டு வந்துட்டாக்க இந்த ஆக்ட் அப்ளிகபிளே ஆகாது. அங்க எப்படி காம்படிஷன் வரும்? நீங்க சொன்னீங்க பிரைவேட் பிளேயரும் APMCக்கும் காம்படிஷன் இருக்கும். பிரைவேட் பிளேயர் வில் டூ a better job means APMC வந்துரும். இல்ல I mean I actually haven't understood, but I'll try to answer your question. That is, excepting 3 states and a few union territories, APMC act வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இருக்கு. அந்த APMC act actually சொல்றது என்னன்னா, நம்ம வந்து APMC மார்க்கெட்ல வந்து ரெகுலேஷன்ஸ் இருக்கும். பிரைவேட் மார்க்கெட்ஸ்ல வந்து APMC னால ரெகுலேஷன்ஸ் இருக்காது. APMC ரெகுலேஷன்ஸ் இருக்கனால APMC மண்டியில வந்து மார்க்கெட் செஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, because of that farm bill, that first farm bill, which is actually, if we can call it for ease, market access bill, and the market access bill nala you can trade either in APMC mandi or in private markets. So even in states which have the APMC market, private markets will come up. The only thing that will happen is that APMC mandis are likely to decrease their mandi cess or the market cess that they give, because they have to also compete, with the private markets that will come up. That is the only thing that is going to happen. But all these markets are likely to be there. Now, over a period of time, we can see, because of competition, எந்த market வந்து நிக்கும், எந்த market போயிடும், that it will be a process of evolution. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் சரி இந்த ஆக்ட் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்ல வந்து APMC ஃபுல்லா ஸ்டேட்டே கவர் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாக்க, நம்ம APMC மார்க்கெட் எல்லாம் வந்தாக்க இந்த ஆக்ட் ஒரு வழியா இன்டைரக்டா அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது இம்ப்ளிமெண்டபிள் பாசிபிளா? அது பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்ணா அகைன்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஃபெடரல் அண்ட் இதுக்கு ஒரு வழியான பாதிப்பாகும் ரிலேஷன்ஷிப். உங்க வியூ என்ன மேடம்? Actually, trade between different states is in the concurrent list. Adinala government has already brought that. Government says, now I'm opening up trade between different states and opening up trade of the agricultural produce between different states. Adinala APMC Act, these different governments, state governments coming in and putting it, all that will not be actually possible. It's not possible. Okay. In my நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இட் கேன் பி ஃப்ரீ ட்ரேட் எனி பார்ட் ஆஃப் இந்தியா நீங்க விட்டது கரெக்ட். ஒன் ஆஃப் த ஆக்ட்ல நல்ல உண்மையான பாயிண்ட். ஆனா நீங்க 2 நாள் நேத்தியோ முன்னாடியோ பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து கொஞ்சம் ஐட்டம் வந்து ஹரியானாக்கு போகும்போது ஹரியானா கவர்மெண்ட் அது உள்ள பர்மிட் பண்ணல. இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐட்டம் நாங்களால பர்மிட் பண்ண முடியாது இதுக்கு. ஆனா ஸ்டேட் இன்டர்வீன் பண்ணும்போது அவங்க வந்து இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், அதை பண்ணணும், நிறைய இன்னொரு ரெகுலேஷன் கொண்டாந்தாங்க. இது வந்து ஃபார்மர்ஸ் வந்து எப்படி இதெல்லாம் பாஸ் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி கூப்பிட்டு போய் அதுக்குள்ள அவங்க வாழ்க்கையை வெறுத்து கீழே வித்துடுவாங்க. அது நீங்க இது எதனால இந்த ரூல்னால can the states every be clarified that free movements of agricultural products should be there? That is the rule of the law actually. Yes, actually rule of law, according to what you said just now, is that we are opening up the agricultural markets. So we really don't need an e-pass or anything that we are trying and taking now during this COVID time. La edukra mari e-pass alla edukka thevai illa, enga vena poi vittukalam. But you're not only if you're going to go and sell your produce in the APMC mandi in some other state, then you'll have to pay. Earlier, when you were going to sell your product, when you were going to sell it in some other state, you had to pay, because whether the states would take care of that. But இப்போ இருக்கிற இந்த farm bill நால it clearly says that நீங்க வேற APMC மண்டி தவிர்த்து வேற எங்க சேல் பண்ணாலும் அந்த மாதிரி ஒன்னும் ப்ராப்ளம் இருக்க போறது இல்ல. It's actually உங்களுக்கு क्वेश्चन இருக்கா மிஸ்டர் மோகன்? மேடம், ரொம்ப பிரமாதமா பேசுறீங்க. நான் உங்களுக்கு தமிழே தெரியாதுன்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் எங்க சாப்டர் மீட்டிங் போட்டா அவர் குரூப் கேப்டன் பர்பஸ்லி இன்சிஸ்டட் ஒன்லி தமிழ்ல பேசுங்க மாதிரி.
இன்னைக்கு நான் கூட ஃபர்ஸ்ட் உங்க ப்ரொஃபைல் பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சேன். பட் பியூட்டிஃபுல்லி போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் யூ எக்ஸ்பிளைன். ஓகே மேடம், இப்போ இவ்வளவு நல்ல ஒரு பில்ல ஃபார்மர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களா? அது நீங்க தான் சொல்லணும் எனக்கு. ஃபார்மர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களான்னு. இல்ல ஃபீட்பேக் எப்படி வந்திருக்கு? ஃபீட்பேக் ஆக்சுவலி இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ஒர்க். ஃபார்மருக்கு புரிய வைக்கணும். அது வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், எல்லா ஸ்டேட்ஸ்லயும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் வித் த ஸ்டேட், அண்ட் தேர் இஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் a very powerful player. நிறைய இடத்துல வந்து in Tamil Nadu itself you will be knowing that there is a deputy director of agriculture in each taluk, in each block, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. assistant director of agriculture எல்லாரும் இருக்கு. So now going forward, all states will start educating the farmers, and all FPOs will start educating their farmers. So it's important that it reaches the farmers so that they understand about this. I'm sure farmers across the country are able to understand, because we have newspapers today, we have WhatsApp today, we have Facebook posts today. Social media நினைச்சா நடக்காதது எதுவும் இருக்கா? இல்லவே இல்ல. So information spreads so fast. So we are just assuming that farmers க்கு தெரியாது. இல்ல farmers க்கு நல்லா தெரியும். But actually the nuances of the bill வந்து யாராவது explain பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நம்ம ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க ஸ்டேட்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். No, because the message should reach the farmers. Those அவங்க தான் the ultimate beneficiaries are farmers. அவங்களுக்கு வந்து இந்த பில்லுல இவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு, இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, இவ்வளவு ஃபேவர் இருக்குன்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு தெரியணும். எல்லாரும் எஜுகேட்டட் ஆர் நாட் லிட்ரேட் ஆர் எஜுகேட்டட் பீப்புள். நிறைய நம்ம இதுல வந்து அன்எஜுகேட்டட் அண்ட் இல்லிட்ரேட் பீப்புள் தான் இருக்காங்க ஃபார்மர்ஸ். ஸோ அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு கவர்மெண்ட் should take some of the measures to reach the message to the farmers. That is our concern. இருக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. எனக்கு இந்த பில் கொண்டு வந்த பிளே ஜூன் ஜூலைல government of Tamil Nadu has given lot of focus on developing FPOs. அது basically FPOs develop பண்றதுக்கே காரணம் is they will be able to involve more and they will be able to understand what is there in these farm bills 2020. And definitely states will take action, because there is going to be competition among states. எந்த ஸ்டேட் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் பண்ணுவாங்களோ அந்த ஸ்டேட்ல தான் they will be a front runner for agricultural commodities. அதனால ஸ்டேட்ஸ் தம்ல காம்படிஷன் இருக்கதான் செய்யும். நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து everybody has to take an initiative. The state departments have to take an initiative to educate the farmers. I totally agree to that. Yes. That's correct. Yes, in fact இந்த ஈவென்ட் அரேஞ்ச் பண்றதுக்கு காரணமே நீங்க எல்லா சாப்டர் மெம்பர்ஸ் இன்னைக்கு ஒரு 850 பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஈவென்ட் டோட்டல் 850 people are watching. அவங்க வந்து காஸ்கேடிங் எஃபெக்ட் போய் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பேசினா இந்த நியூஸ் பரவிட்டனாக்க this will be very good for the farmers. நமக்கும் நல்லது. ஜோதி கிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மேடம் இதுல சாட் பாக்ஸ்ல. What if the penalty runs into crores? Won't the farmers forced to sell the land to pay the penalty? Is there a limit to penalty? What exactly also you also spoke about contract farming, and you also brought in the dispute resolution mechanism. And contract farmingன்ற போது wherever the MSP is fixed by the government, can the contract farming price can be less than the MSP? Because I have seen today people selling the produce almost 35 to 40% less than MSP in some of the states. Yeah, and, it can happen. Actually speaking, MSP sonnalum sari, like I told you earlier, only 6% of the farmers in India are taking benefit from the MSP, which means MSP க்கு கீழ நம்ம வந்து சேல் பண்ண கூடாதுன்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல. That MSP ல வந்து government will procure at MSP. The minimum support price இருக்கு. But government of Tamil Nadu enna solliranga a few days back that there is some provision in the bill which says that anybody entering into a contract farming avanga vanda MSP konduvaanga. Now we are not aware of the entire legal framework. Yeah. What is given right now is that there is a dispute resolution mechanism. It will be at the sub magistrate level. How all these things will evolve, we have to wait and see. They have to make it time bomb.
There'll be time bound, otherwise the farmers will be losing actually. Time. Yeah, there but should be it will not run into crores and all. அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. வராது. இது Because only what will happen is, suppose a farmer defaults or he enters into a contract with a company. Okay, end of the season for that produce, it will be 6 months or 9 months at the most. It won't even be 9 months. It will be 6 months. If he doesn't sell to that company and he's going to sell outside, then immediately they will take some action against him. So that is not going to definitely run into crores. So then nobody will enter into a contract with that farmer. That's unlikely to happen. Yeah, but states will always have methods by which they can also, arrive at some other better legal framework under these acts to, protect their farming community. But what we are trying to tell is, now we are opening up the markets. So when you're opening up the markets, there are going to be small players, there are going to be large players. Some business models will evolve. Some players will not be very successful. We'll have to wait and see. At least 2 to 3 years time, we'll have to see how it takes time. Mr. Jyoti Krishna, one more question. Can you please explain what protection the farmers will have in the case of act of God like cyclone, heavy rain? You cover your presentation. So still you may like to reiterate, how the right now, government will interfere. Yes. Yeah, right now, according to this essential commodities bill, there will be no stocking limit. But if there is an emergency like extreme flood situation or, drought, or government is mentioned, if the price hike is going very high, in some cases like that, government will actually intervene. But that is still, so we are assuming that holding limits and all will not be required. But in case of emergencies and exigencies, government is definitely likely to step in. That is going to happen. Yeah, there is also a fear from the consumers. The market, open market, which farmers நல்ல price கொடுத்தனால market price increase ஆயிடுமா அப்படினு கவலைப்படுறாங்க மக்கள். In fact, நம்ம வந்து இப்போ farmers வந்து ரொம்ப இது பண்ணனும். Right now, for instance, there is something called farmers share in the consumer's income. That means if the farmer is selling about 1 kilo of mango and Meera Nair sitting in Chennai is buying that 1 kilo of mango for say 50 rupees, farmer is actually getting only 1/10 of that amount. So அந்த 50 rupeesல correct இப்போதைக்கு அந்த farmerக்கு கிடைக்கிறது 1/10னாக்க 5 rupees தான் actually அந்த farmer இவ்ளோ production பண்ணி அவர் இவ்ளோ fertilizer போட்டு inputs போட்டு எல்லாம் இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டோம் அவருக்கு 1/10 தான் கிடைக்குது. So don't you actually think that the farmer's share in consumers' income, in the consumer's price should actually increase? அது increase தானே ஆகணும். நம்மளோட price hike எல்லாம் ஒன்றும் ரொம்ப எல்லாம் ஆக போறது இல்லை. It's definitely not going to impact the consumer to such a great extent. Great. Actually, Shankar Mohan, Mr. Jyoti Krishna question கேட்டிருக்காரு. We already answered his question. And does he have any question? You can put him on the video and unmute him. He can ask the question. Jyoti Krishna is there? Mr. Jyoti Krishna, you... So yeah, one second. Jyoti, video on பண்ணுங்க Jyoti. அவர் நிறைய question கேட்டார். அவரே ஒரு பெரிய advocate, is a very popular advocate at Salem, my member. ஆடியோ ஆன் பண்ணியாச்சு. அவர் ஆடியோ ஆன்ல தான் இருக்கு. Jyoti Krishna ஆடியோ ரெண்டும் ஆன் பண்ணோம். Yes sir, yes sir. Sir, thank you very much for the opportunity. Madam, well explained. As you rightly said, legal framework இன்னும் clear-ஆ இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த பில்ல farmers ப்ராப்பரா அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும்ன்றதுல நான் நிச்சயம் உங்களோட இதுல உடன்படுறேன். அந்த லீகல் ஃப்ரேம்வொர்க் நீங்க சொல்றப்போ கான்ட்ராக்ட்னு வரப்போ இட்ஸ் a private contract between two people. அதுல வந்து ஆக்ட் ஆஃப் கார்டோ மற்ற விஷயத்துக்கோ பெனால்டிக்கோ சில லிமிட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபார்மர்ஸ்க்கு பெரிய ஒரு பாதகமா அமையும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அது வேலிட் கருத்தா நான் நினைக்கிறேன். அதனால லீகல் ஃப்ரேம் ஒர்க்கையும் ப்ராப்பரா இவங்க கொண்டு வந்து அதையும் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் இது மக்கள்கிட்ட கரெக்டான முறையில போய் சேரும். ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சொல்றோம், ஐ மென்ஷன்ட் வாட் இஃப் பெனல்டி கோஸ் இன்டு க்ரோர்ஸ்னு சொன்னேன். ஆனா வாட் இஃப் பெனல்டி ரன்ஸ் இன்டு ஈவன் லேக்ஸ்?
a small farmer, even if it is 1 lakh, that penalty, the company has said, you have not kept your word of giving me, say 500 kgs or 1 ton of so and so produce because of the act of God, drought, heavy rains, whatever the reason may be. அப்போ if he is penalized without any limit, அது அவங்கள டெஃபினட்டா பாதிக்கும்ன்ற எண்ணம் தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட நிறைய மேலோங்கி இருக்குங்க. அந்த பயத்தை நீக்கிற மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் வர்றதுக்கு Go ahead, madam. You can answer. I think his neck has gone. Actually, the legal framework for contract farming right now says dispute resolution mechanism is at the sub-magistrate level, then the farmers will be protected. But I am sure state governments will get involved into this and they will take better action to make it better for the farmers. They're not going to let it go just like that. I'm sure state governments in different parts of the country வந்து இத வந்து நல்லா பார்த்துட்டு தான் பண்ண போறாங்க. Actually, the implementation பண்ற டைம்ல state governments will definitely see to it that this gets implemented properly. So they have to work a little more into this. I totally agree. இத வந்து இன்னும் கொஞ்சம் சரியா இது பண்ணும். அந்த legal framework எனக்கு வந்து ரொம்ப law பத்தி தெரியாது because I'm not a lawyer. So, but I do understand that they will have to make it a little better so that there are no loopholes, so that nobody gets penalized, especially the farmer. அது வந்து that is true. ஏன்னா காரணம் என்னன்னா இன்னொரு விஷயம் மக்கள்கிட்ட பயம் என்னன்னா லோக்கல் ரெசல்யூஷன் பேனல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம போறோம் அப்படின்ற பட்சத்துல how far it will be fair and conclusive அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி வருதுங்க. ஏன்னா because this is not a judicial system where you go into லீகல் ப்ராசஸ், அது அப்பீல் போறதுன்றது இல்ல. லோக்கல் லெவல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு தான் நீங்க போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. how far they are going to be fair to the farmer or will it be அது எந்த லெவல்ல இருக்கும், how it is questionableன்றதெல்லாம், these are all big questions that arise out of farmers. ஏன்னா farmers have been troubled enough already. இது வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கிற விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அதை மொத்தமா ட்ரெயின் பண்ற பாதகமான விஷயங்களை லீகல் ஃப்ரேம்வொர்க் அன்லெஸ் இட் இஸ் brought in thoroughly அப்பதான் நல்லா இருக்கும். இத ப்ராப்பரா ரீச் ஆகும் மக்கள்கிட்ட பயம் இல்லாமன்றது என்னோட கருத்து. ஆமா, very true. உங்களுக்கு that's a very good point actually. and அது இல்லாம என்ன ஆகும்னா இந்த சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட்ஸ்ல என்டர் பண்ண போறது இல்ல. It is not going to happen. சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து 100 கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். So what they will start doing, I'm just hoping at least, is that they will go to farmer producer organizations or farmer producer companies or to collectives and form a contract. But நீங்க சொல்றதுக்கு சான்ஸ் ரொம்ப இருக்கு. பட் நம்ம வந்து அத வந்து பார்த்து பண்ணோம். We have to wait and see how it will evolve. Small farmers வந்து மேடம் ஒரு கிளஸ்டர் மாதிரி ஒரு 100 ஃபார்மர்ஸ் சேர்ந்து கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது பண்றதா நல்லா இருக்கும். அவங்களுக்கும் bargaining power நிறைய இருக்கு. அதெல்லாம் சார் we'll restrict to the national policy of farming. Cluster and all ideas. Even dispute resolution நம்ம advocates ஆருக்கு தெரியும். Even the court of law dispute resolution what has been brought in the corporate arbitration, they're all working well now and people don't go to court because they find dispute resolution faster and easier. கொஞ்சம் போக even dispute resolution will come. நீங்களே ஜோதி கிருஷ்ணன் நீங்க தான் லீட் எடுத்து நீங்க சேலத்துல பண்ணணும். மேடம் நெக்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு நீங்க வந்து அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் 1 lakh crore இந்த கவர்மெண்ட் அலாட் பண்ணிருக்கீங்க இல்லையா? இந்த அக்ரி 1 lakh crore இஸ் இட் எனஃப்? ஏன்னா நம்ம கண்ட்ரியுடைய லென்த் அண்ட் பிரெட்த் ஆஃப் த கண்ட்ரி, நம்ம ஊர்ல வந்து ஃபார்மிங் கம்யூனிட்டி ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா there is no correct warehousing. This 1 lakh crore is not the upper limit. That is something that's already coming. So அதுக்கு மேல கூட நிறைய வந்துட்டே இருக்குமே. Because that's what I said. No, what will happen is different states when they give different incentives, private players will come in. So even we have seen in the Indian economy, all states that gave better investment climate, their manufacturing setup improved. States which did not give good investment climate, not many companies came and set up operations. In our Indian economy paatha kuda, manufacturing setup paatha kuda, it is the same thing that's going to happen. So we are hoping that states will provide better incentives and better environment for this to happen. Excellent. So one more question which come, நீங்க வந்து ENWR பத்தி சொன்னீங்க. அது வந்து opportunity to trade, electronic negotiable warehouse receipts.
இல்ல நம்ம வந்து ஃபார்மர்ஸ்க்கு லோன் கிடைக்கும், they can trade it னு சொன்னீங்க நீங்க. Correct. இந்த லோன் வாங்கிட்டு if it defaults and what is the interest, and if it defaults will it be barred in future? No. It's very I'll tell you how it works. Yes, it is very important. Yeah, I will explain how it works. There is something called the electronic negotiable warehouse receipt. Now, there are warehouses across the country, which are both private sector and under the state government and central government, that are accredited by Warehouse Development Regulatory Authority. Now, all these accredited warehouses, if anybody wants to go and put their agricultural produce, it will first, they will have to go through grading, assaying, quality testing, and the parameters and all are there, all prescribed. Some follow the AgMark things. Places like NCDX and all, if they have accredited, they have their own quality parameters. So there are different, WDRA has got some regulations and there are some quality specifications. Adilyalam varra produce da ulla edukku poranga. So there is nothing like farmers adilla vandu quality specifications satisfy ana da their produce will go into these warehouses. So suppose I am a farmer, Meera Nair is a farmer, and she has got all her maybe some 100 tons of rice, samba arisi eduthukongla. If I have gone and put that 100 tons of samba arisi in a warehouse, I can just not go and put it. I will have to get it graded. That assaying has to be done. And once I meet the quality specifications that are prescribed, only then that material will go inside. Now, I have already put my produce there. And then I decide I want to trade on Enam platform. I can go and trade on Enam platform. Now I'm saying, okay, my produce is already there. Maybe in private enterprise called ABCD in Chennai, in one place. I mean, not Chennai, enga sollalam. இன்னைக்கு அவங்க சொன்னாங்களே, wherever rice is growing, that rice growing area la ஒரு warehouse-ல நான் போட்டிருக்கேன்னு வெச்சுக்கோங்க. So then I decide that I do not want to sell my produce today, but அந்த produce-ல வந்து நான் loan எடுக்க போறேன். அப்போ வந்து I can use the electronic negotiable warehouse receipt and I can go to the bank and I can get a loan on that. Or I can use the electronic negotiable warehouse receipt for trading. So ஒரு யாருக்குமே அந்த electronic negotiable warehouse receipt கிடைக்கிறதுக்கு முன்னாடி they have to fulfill certain norms, whether their produce is going to be of certain quality specifications or இருக்குமா இல்லையா, or the warehouse that they are deposited, is it going to get accredited, is it already accredited by WDRA and the regulatory authority. அதெல்லாம் இருந்தாதான் பண்ணுவாங்க. Only then you will get the e-negotiable warehouse receipt. It's actually a good one. In 2018 the government has introduced, but it has not become very popular. We are hoping that with so many changes this will become popular and all the people in the value chain will make use of it. It's going to be a very good instrument. Another question which has come again from our viewer from social media. Yeah. There is a big concern that big retail players and corporate could end up monopolizing the trade and really trouble the farmers in a big way, their interest. What are the global precedents and can we learn something from there? No, we got a policy. What is the global policy on dealing with farmers on similar nature? Actually, India is a very different market. In India, 86% of the farmers are small holding farmers. We cannot compare ourselves to the markets across the globe. For instance, if you consider America and all that, they have large tracts of holding, the farmers. And in other places like Australia also, the farmers have large holdings. So we are a very different country and our characters are very unique. So the laws that we have formed are for our country. So we are hoping when we said the economy opened up, did large players come and overtake the entire participation in a retail chain? Do you have any particular global chain that has come in and have really become a monopoly in that sector? It's really not happened. So in something like an agricultural produce, expecting a retail chain to come and monopolize is very highly unlikely. I do not think our state governments or anybody will let that happen in the first place. It's very, very unlikely. There are a lot of opinions only come. Theoretically, it Yeah. looks nice, and but there are all opinions. We can't really judge. Our topic doesn't cover this.
And I don't know any other chairman chapters got any question. Otherwise, we got another 4-5 minutes for the final question. Anybody, Mr. Ganeshan or Mr. Selvam, do you want to ask any question? Yes, Mr. Ganeshan, please go ahead. Madam. சொல்லுங்க சார். மேடம் சாரி, ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க, ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டீங்க. ஆனா ஒரே ஒரு இது, இப்போ இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க பார்த்ததுல எந்த கண்ட்ரி வந்து அக்ரிகல்ச்சர் நெட் போயிடுச்சு மிஸ்டர் கணேசன். சார் கிடைக்குதா உங்க நெட்? சொல்லுங்க திருப்பியும். ஹலோ. நவ இட்ஸ் மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல எந்த கண்ட்ரில அக்ரிகல்ச்சரிஸ்ட வந்து ரொம்ப நல்லா மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க? அது ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வி. எந்த கண்ட்ரில வந்து அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுமோ அவங்க வந்து அவங்க கண்ட்ரில மாதிரி பண்ணுவாங்க. அத வந்து நான் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. It depends on each country and okay, I will ask in this way. Can we say that India வந்து அந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட் கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட் வந்து இன்னும் அவ்வளோ ரெகனைஸ் பண்ணலன்னு சொல்லலாமா? இல்ல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. Because we recognize that 86% of the 50% of our population actually gets their livelihood from agriculture. And till now it was viewed very differently. அதுதான் தவிர்த்து யாருமே மதிப்பு கொடுக்கல எல்லாம் இல்ல. சரி, I am a professional in this field. I give lot of respect to the community. Why I am asking this question? Why Madam, why I am asking this question? Supposing நாமக்கல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பேர் கிராமத்துல இருந்து நாமக்கல் டவுனுக்கு வந்திருக்கோம். This migration is taking place from rural to urban. Because agriculture அந்த ரெஸ்பெக்ட் இல்லன்னு தானே அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன். இல்ல அதனால இல்ல. அவங்க வந்து பாசிபிலிட்டி நிறைய அவங்களுக்கு வேற இதுல போகணும் அந்த மாதிரி அவங்களுக்கு they want to get into different professions. இல்ல farmers will think என்னோட பையன் வந்து எதுக்கு வந்து இந்த farming பண்ணிட்டே இருக்கணும், அவன் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு யூஎஸ்க்கு போட்டோம், அவனுக்கு வந்து நிறைய காசு வரட்டும். that is an attitudinal change. அதுல வந்து நம்ம farmersக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கலன்னு சொல்றது ரொம்ப அது நான் வந்து now it's over now. No நீங்க இது டிபேட் இல்ல this thing. Yes, no, actually Mr. Ganeshan should understand. No, this is a rural migration is a aspiration. But TV எல்லாருக்கும் தெரியுது மேடம் சொன்ன மாதிரி. அதனாலதான் இந்த ஃபார்ம் ஆக்ட்ல வந்து டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது எப்படி ஃபார்மிங் சொல்லி கொடுத்து நீங்க உங்களுக்கு லோக்கலுடைய லேபர்ஸ் இல்லைனாலும் நீங்க லேபர் இல்லாத மெக்கானிசம் வச்சு எப்படி நீங்க நல்லா பண்ணலாம்னு சொல்லி ஒரு புது ஆக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. So that is very good. Anybody else, any other question? We will have a separate debate once with Ganeshan and Madam later. Yes, Mr. Selvam. Sir, Selvam. சார் ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம், அது வந்து அக்ரிகல்ச்சர் பொருளை விட்டுறலாம். மற்ற எந்த பொருளையுமே நம்ம உற்பத்தி பண்ணக்குள்ள அதுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட், லாஜிஸ்டிக் காஸ்ட், எண்டு பிரைஸ்ன்னு ஒரு ஃப்ரேம் இருக்கும் போது ஏன் சார் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இதுவரையிலும் யாருமே ப்ரொடியூஸ் பண்ணல? சார் கேக்குதுங்களா? I didn't understand the question. எனக்கு புரியல. What is this question is, he says there's so much of input cost for any product actually. At the end of the day, the end price of a product is decided by the input cost. For example, even agricultural, there's so much of money invested, land cost and the produce cost, then the supply chain management cost. Then end price, why the price is not really thing. So it is the market driven, the pull factor. Another thing is MSP is taking care of that. Commission of Agricultural Costs and Prices under Ministry of Agriculture essentially takes care of MSP, and they take into consideration the cost of production and other things. That is how they arrive at MSP. So, but then now we are opening up the markets. So, adinala enna varalanu sonna na enakku onnum correct answer illa. Okay, madam, one last question to you before we come to a conclusion. The opposition and sorry, not the question. While this again from social media, while the bills are said to be giving farmers more choices, should they also be more predictable trade policies to work with? Every time the price rise, exports are curbed, as we see with the onions row what had happened. But I think with the Essential Commodities Act amendment, I think this has been taken care of. I'm not sure. You may like to answer.
And I think what government does, how policy changes happen, all these things are big things too. For me, I cannot answer this question. Yeah, thank you. I think you are a very, very smart agricultural consultant, madam. Actually, don't get into any controversy. No. Actually, it's a lively evening. நம்ம இந்த ஈவெண்ட் நான் ஏன் MMA நாங்க ஆர்கனைஸ் பண்ணோம்னா இந்த பத்தி கருத்துக்கள் தெரியும் நம்ம மக்களுக்கு. நான் வந்து இது கரெக்டா இது உண்மையான ரைட்டான்றது வந்து எங்களுடைய ஒப்பீனியன் கிடையாது. பிகாஸ் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது நடைமுறைக்கு கொண்டு வந்தாதான் எனி ஆக்டுமே அது வந்து அது நடைமுறையை கொண்டு வரும்போது அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான் தெரிஞ்சு அதுக்கு மேல அமெண்ட்மெண்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து எனிதிங் சேஞ்ச்னாலே இப்ப நம்ம இந்த மேனேஜ்மெண்ட்ல நம்ம சொல்லிக் கொடுப்போம், சேஞ்ச்னாலே நமக்கு எல்லாம் அப்ஜெக்ட் பண்ண முதல்ல. பிகாஸ் வி ஆர் நாட் யூஸ் டு சேஞ்ச். அதனால கொஞ்சம் இது இந்த மாதிரி தடைகள் எல்லாம் வரும். நம்ம இன்னைக்கு தெரிஞ்ச நாளையை வச்சுட்டு நம்ம மற்றவர்கிட்ட கொடுத்தாக்க, என்னை பொறுத்தவரை பர்சனல் வியூ இது, நாட் MMA வியூ. இந்த ஆக்ட் வந்து ரொம்ப நல்லது, இது தேவைப்பட்டது. ரொம்ப நாளா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்ப வந்திருக்கு. ஏன்னா இந்த ஆக்ட் வந்து நானே ஒரு அக்ரிகல்ச்சர், நானும் லேண்ட் வச்சு பயிர் பண்ணி ஊர்ல இருக்கோம், தெரியும் செல்வத்துக்கு சார் எல்லாம் தெரியும். எங்க ஊர்ல நான் வந்து பயிர் பண்ணதுல இது வரலாம் ஒரு 10 வருஷமா ஒரு 10 காசு கூட சம்பாதிக்க கிடையாது. ஒரு 15 ஏக்கர் லேண்ட் இருக்கு எனக்கு. நாங்க எங்க ஃபார்மர் பண்ற கஷ்டம், எங்க ஊர்ல வந்து வெள்ளூர் தண்ணி கஷ்டம், 2 போகம் கூட பண்ண முடியாது. அவரால் வந்து தண்ணி கஷ்டப்பட்டு அவருக்கு வந்த பணத்தை அவர் எடுத்துட்டு ஒரு 4 குடும்பம் நல்லா இருக்காங்க, நான் ஹாப்பியா இருந்தேன். ஸோ ஃபார்மர்ஸ்ன்றவங்க ரொம்ப கஷ்டம் தான் பண்றாங்க. இதனால இந்த மிடில் மேன் ஏன்னாக்க எங்க ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் எல்லாம் எடுத்துட்டு போய் அவர் ஆர்னில வந்து ஒருத்தர் டீலர் தான் இருக்கு, அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் சொல்ற பிரைஸ் தான் இன்னைக்கு அந்த சொன்ன பிரைஸை கொடுத்து வாங்கிட்டு அந்த பிரைஸ் 3 மாசம் கழிச்சு அவருக்கு பணம் வரும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நான் ஃபார்மர்ஸை நேர்முகமா பார்த்ததுனால எனக்கு இது இந்த ஆக்ட் ஒரு நல்லது பண்ணோம், இது நல்லா இருக்கும், ஒரு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எனக்கு எங்களுடைய நிலத்துக்கு கொஞ்சம் பணம் எங்களுக்கு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் இந்த நாள் ஓடிட்டு இருக்கு. மேடம் மீரா மேடம் அழகா எடுத்து சொன்னாங்க. இப்ப வந்து சார் ஒரு கிரிக்கெட் 10 நாள் விளையாடுறாங்க, அதுக்கு 15-20 டிபேட் நடக்குது. இவரு போட்டாரு, அவரு அடிச்சாரு, இவரு இதை பண்ணாரு, அதை பண்ணாரு. பாரத தேசம் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல விவசாயத்தை பத்தி இந்த மாதிரி ஒரு டிபேட்டை, இந்த மாதிரி ஃபார்ம் பில்ஸை பத்தியோ இல்ல ஃபியூச்சர்ல ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை பத்தியோ, அவங்க இரிகேஷனை பத்தியோ, இல்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஃபெர்டிலைசரு, அது பிரைஸ், இதை பத்திலாம் நிறைய டிபேட் வந்து MMA ஆரம்பிச்சிருக்கு சார். வருங்காலத்துல பாருங்க நிறைய டிபேட் வரும், அதனால சில கருத்துக்கள்லாம் அரங்கேறும். இந்த இந்தியாவுல அந்த விவசாயங்கிறது கண்டிப்பா சொல்லக்குள்ள சொன்ன மாதிரி காலையில கூட நாங்க உங்ககிட்ட பேசினேன், இவ்வளவு லாக்டவுன்லயும் யாருக்கும் ஒரு பொருளும் கிடைக்காம இல்லை. ஃப்ரூட்ஸ் கிடைச்சது, ஃபுட்டு கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது. இது வந்து முன்னோர்கள் அவங்க செஞ்ச அந்த ஒரு நல்ல விஷயங்கள் தான் இன்னும் போயிட்டு இருக்கு சார். நீங்க ஆரம்பிச்ச இந்த ஃபார்ம் 2020 டிபேட்டுங்கிறது எல்லா வழியிலையும் ஒரு கருத்தாய்வுகளை போட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல விவசாயத்துக்கு வழிவகுக்கும் சார். இது விவசாயி, ஒரு சிறு விவசாயியா என்னோட கனவு இன்னைக்கு நனவானதா நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் சார். ரொம்ப நன்றி சார். Thank you, sir. I think we have come to the end. I think Venkat, we have come to the end of the thing. Hardly any time left. Maybe you would like to take it further. Once again, thank you, madam. It's a fascinating evening. Thank you very much. The discussion. இவரு இருக்காரு தேசிங்கராஜன் சார். அவருடைய ரோல் நீங்க முடிச்சிட்டீங்க நீங்க. But go Venkat, you request Desingarajan and also more to give the final thing. Yes, Mr. Desingarajan, please go ahead. You have to unmute yourself. Unmute yourself, Mr. Desingarajan. Unmute, please. Desingarajan, mute la irukeenga neenga. Yes. Good evening, ma'am. Good evening. Yeah, you gave an excellent presentation, a free flow of ideas. The 3 farm bills பத்தி அவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க. என்ன அக்ரிகல்ச்சருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இது MMA இதை எடுத்து செய்யறது பெரிய விஷயம், ரொம்ப அருமையா ஃப்ளோ ஆயிருந்தது. And especially certain areas of concentration like electronic negotiable warehouse பத்தி டிஸ்கஷனோ, MSP பத்தி டிஸ்கஷனோ, இந்த பெனல்டி கிளாஸ் பத்தி டிஸ்கஷனோ ரொம்ப தேவையான விஷயங்களா இருந்தது. இன்னொரு முக்கியமானது வந்து இந்த கார்பரேட் மோனோபோலியை பத்தி கொஞ்சம் டிஸ்கஷன் வந்தது. அதுதான் எல்லாருமே பயப்படுற விஷயம். இட்ஸ் பியூட்டிஃபுல்லி பிரசன்டட் அண்ட் யூ கேவ் எக்ஸலண்ட் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். குரூப் கேப்டன் விஜயகுமார், மிஸ்டர் கேப்டன் வெங்கட்ராமன், மிஸ்டர் கணேசன், மிஸ்டர் செல்வம் அண்ட் மிஸ்டர் மோகன், எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அருமையா பண்ணீங்க. ஆக்சுவலி ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் அ வெரி குட் திங்
that captain has taken up. இது நம்ம MMA இன்னும் நிறைய ஃபார்ம் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்கும் தோணுது. And thank you, ma'am, and on behalf of all the members, all the viewers, I thank you very much. It has been a great presentation. Thank you, Mr. Singh Rajan. As a token of, before we request Mr. Mohan to give you a formal vote of thanks, as a token of our appreciation, would like to recognize you, madam. Now, as a Zoom, we can only recognize this way. On behalf Thank of you very much. 100 masks to the people who are in need. It will be gone. Our team goes around to different places. We work with NGOs, different locations. We make sure they wear the mask, because what can save us is only the social distancing and mask. So our team go and do this. And I thought, on behalf of you, we'll do that. Thank you for accepting our recommendation. Really appreciate it. Now I'll request Mr. Mohan to please deliver the formal vote of thanks. Over to you, Mr. Mohan. Mr. Mohan is our chairman of MMA Salem chapter, very powerful man, very knowledgeable person, and very well versed with most of the issues. That's why we have to tell him, sir, question enough. Over to you, Mr. Mohan. Thank you for the both appreciation, and also you were restricted my questions only one. Madam, it was a wonderful, mind-blowing session. உங்களை பார்த்தா அக்ரிகல்ச்சர் இவ்வளவு நல்லா பேசுவீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சோ உருவத்திற்கும் நாலேஜுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது நீங்க தான் காரணம். The deep knowledge in agriculture you have explained, madam. நான் வள்ளுவரை இங்க கை கொண்டு வர நினைக்கிறேன். சொல்லொன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்னு வள்ளுவர் சொல்றாரு. சோ அன்னைக்கு இந்த உழவு தொழில், இந்த ஃபார்மர்ஸ் தான் ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப முக்கியங்கிறது ரொம்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. And beautifully you have started with the position of farmers in India and the context of agriculture in India, the farm bill from production to marketing. இது நிறைய பேருக்கு புரியல. From production to marketing இதனுடைய பேஸ் ஃபண்டமெண்டல்ங்கிறது நீங்க ரொம்ப கிளியரா categorically you have explained. And what are the farm bills of 2020 and what do they mean? அதாவது அது என்னன்னு மட்டும் சொல்லாம அது என்ன செய்துன்னு கூட சொன்னீங்க. And essential commodities amendment bill 2020 ரொம்ப பியூட்டிஃபுல்லி எல்லாம் எங்களை மாதிரி லேமேன கூட புரியுற மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. The major concerns you have told, the opportunities available, இதுதான் ரொம்ப முக்கியம் மேடம். நிறைய நான் ஃபர்ஸ்ட் உங்களை கேட்டேன், இவ்வளவு நல்ல இதை ஏன் நிறைய ஸ்டேட்ல எகெயின்ஸ்ட் பண்றாங்க, நிறைய ஃபார்மர்ஸ் மிஸ்கைட் பண்றாங்கன்னு நான் கேட்டேன். நீங்க அப்பயே சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இருக்குங்கிறதே நான் நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். அண்ட் பாசிபிள் இம்பாக்ட் அட் கிரவுண்ட் லெவல் நீங்க சொன்னீங்க. இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன். And on behalf of our MMA, of all the chapters in India, rather Tamil Nadu, we sincerely thank you, madam. Thank you very much. வாங்க மீண்டும் வருக, மீண்டும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இது இந்த டயர் 2 சிட்டிஸ்லயும் டயர் 3 சிட்டிஸ்லயும் ரூரல் பேஸ்டு வாங்கிட்டு போவாங்க. ஆனா இந்த பேஸ், இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ் நம்ம இங்கதான் இருக்கும். So we welcome, we request our group captain to invite you another time also to have a debate instead of a discussion. We will have a debate. நாங்க நிறைய கேள்வி கேட்கிறோம், நீங்க எங்களுக்கு நிறைய பதில் சொல்லுங்க. எங்க மெம்பர் எல்லாம் விட்டீங்கன்னா 2 மணி நேரம் உங்களை கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. தெரியாதுன்னு சொல்லலாம்ல, சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். தெரியாதுன்னு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். So on behalf of Thank you so much. I think thank you very much, Mr. 7:30 is our conclusion time, madam. We always believe in dot on time. We must finish. Yes. Because many people would like to watch IPL and they all logged in and watch that. Thanks so much and thanks to Captain. எப்ப இந்த ஐபிஎல் விட்டு அக்ரிகல்ச்சரை பாக்குறாங்க அப்பதான் நாடு உருப்படும். Thank you. Yes. ரொம்ப நன்றி. Correct. Thank you, madam. Thanks so much and good night, madam. Stay safe, stay healthy. Thanks to all our chairman. Lovely. Thanks, Venkat. Good to have had one more nice event. சனிக்கிழமை ஈவினிங் வந்துருங்க, பார்க்கறது another good event. பார்த்துக்கிட்டே இருங்க MMA event. நல்லது. நீங்க நல்லபடியா நல்ல முன்னுக்கு நிறைய நாலேஜ் வராது. ஓகேங்களா? தேங்க்ஸ் மிஸ்டர் செல்வம். ராஜன் சார் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு இன்வைட் பண்றேன். நீங்க இன்வைட் பண்ணிட்டு அம்சன் நான் பேசுறேன் அவர்கிட்ட. குடும்பத்தோட குடும்பம் எல்லாமே எஜுகேஷன், சொந்த பந்தங்கள், குடும்பம், தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லிருக்கேன் அவரை. 100 பேரை நீங்க பிடிச்சிட்டு வரணும் எலெக்ஷன். ஏன்னா such a person Captain sir, rarely will get. ஏன்னா he is a person who is authored the Joseph அவரு. Captain sir, thank you sir. Thanks. Captain sir, Captain sir, சொல்லுங்க கணேசன்.
சொல்லுங்க மிஸ்டர் கணேசன். சார் கேப்டன் சார் சொல்லுங்க. பேச்சு நடுவுலயே வந்து மோகன் சார் சொல்றாரு என்ன மாதிரி லேமேன் கூட புரிஞ்சதுன்னு சொல்றாரு. லேமேன் அவரு அவர் சொன்னா நாங்க அவங்க சொன்னா நாங்க விட்டு போவோம் சார். இல்லீங்க கேப்டன், நான் எதோ சொன்ன அதை விட்டுட்டாரு, இதை மட்டும் புடிச்சுக்கிட்டாரு. நான் சொன்ன விஷயம் எல்லாம் விட்டுட்டு இந்த மேட்டரை புடிச்சுக்கிட்டாரு. இல்ல நீங்க லேமேன்னாக்கா என்ன பண்றது? கேப்டன் நல்லா இருந்தது கேப்டன், வொர்த்தி ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. ஈவன் ஐ வாஸ் அஃப்ரைட். நீங்க லாஸ்ட் வந்து நம்ம சாப்டர் ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங்ல என்ன சொன்னீங்கன்னா, we want more in Tamil than English னு சொன்னீங்க. when I gave a introduction to the chief guest, you told me you thought of that I'll talk in Tamil நினைச்சீங்கன்னு. இன்னைக்கு நான் இவங்க ப்ரொஃபைல் பார்த்தோன்னா என்ன கேப்டன் இவங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க, டெலிவரி தமிழ் நினைச்சா அதான் தமிழ்ல பேசுவாங்க, ரொம்ப நீட்டா பிரமாதமா பண்ணிட்டாங்க. நல்லா இதுல ரிசர்ச் நல்லா பண்ணுவாங்க. இந்த சப்ஜெக்ட் அவங்க நல்லா தெரியும். அதனால தான் நான் தைரியமா கொண்டாந்து உங்க முன்னாடி விட்டேன். ஏன்னா செல்வம், நீங்க, கணேசன் எல்லாம் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் பிடிச்சி ஒரு வழியா கலைக்கிங்க. நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியும் எனக்கு. அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க சார். நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணாங்க. நல்ல புரிஞ்சது. ரொம்ப நன்றி சார். வெங்கட்ராமன் கேப்டன் சார். தேங்க்யூ சார். ரைட் சார். வெங்கட்ராமன் சார் தேங்க்யூ சார். விரைவில் ஹொசூர்ல சாப்டர் ஓபன் பண்றதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா, ஹொசூர்ல ஸ்டார்ட் இட். ஆமாங்க. சரி. ஓகே ஓகே. கேப்டன், how about கோயம்புத்தூர்? கோயம்புத்தூர் is already that management association. we can't. ஆமா, நம்ம வெச்சு கூடாது, எம்எம்ஏ வைக்க கூடாதா சிஎம்ஏ இருக்கும்போது? ஆமா, கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. ரைட் கேப்டன். ஓகே ஓகே. குட் நைட். பை. குட் நைட். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ செல்வண்ணா. தேங்க்யூ மோகன். தேங்க்யூ கேப்டன். தேங்க்யூ கேப்டன். தேங்க்யூ வெங்கட்ராமன் சார். தேங்க்யூ மோகன். தேங்க்யூ மோகன். தேங்க்யூ கேப்டன் வெங்கட்ராமன் சார். ஓகே. தேங்க்யூ மிஸ் செல்வம். தேங்க்யூ சார். தேங்க்யூ எவரிபடி. தேசிகன் சார். தேங்க்யூ மிஸ்டர் கணேசன். தேங்க்யூ தேசிகன் சார். தேங்க்யூ சார். வெரி நைஸ்.